வணக்கம். இது 40க்கு 40 வழங்குவது கார்த்திகா. தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் வீதி எங்கும் பரப்புரை களை கட்டியிருக்கிறது. தொகுதிகளின் நிலவரம் பற்றி அறிந்து கொள்வதில் நாமும் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டோம். இன்று நாம் பார்க்க போகும் தொகுதி முந்திரிக்கு பெயர் பெற்ற கடலூர். அந்த தொகுதி பற்றிய சிறிய அறிமுகம் இதோ. ஆங்கிலேயர்கள் காலத்தில் முக்கிய துறைமுக நகரமாக இருந்த இடம் கடலூர். பரங்கிப்பேட்டையில் தயாரான இரும்பு தளவாடங்கள் கடலூர் துறைமுகம் வழியாகவே இங்கிலாந்துக்கு கப்பலில் கொண்டு செல்லப்பட்டன. அந்த துறைமுகம் இன்னும் செயல்பட்டு வருகிறது. இம்மாவட்டத்தில் பண்ருட்டி, குறிஞ்சிப்பாடி, விருதாச்சலம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 28,000 ஹெக்டேர் பரப்பளவில் முந்திரி காடுகள் உள்ளன. இவற்றிலிருந்து ஆண்டுதோறும் சுமார் 22,000 மெட்ரிக் டன் முந்திரி பருப்புகள் சிங்கப்பூர், அமெரிக்கா, மலேசியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதியாகின்றன. அவற்றின் மூலம் பல ஆயிரம் கோடி ரூபாய் அந்நிய செலாவணி கிடைக்கிறது. சென்னை மெரினாவுக்கு அடுத்து தமிழகத்தின் மிக நீளமான 2வது கடற்கரை கடலூரில் உள்ளது. அந்த கடற்கரை வெள்ளி கடற்கரைதான். பண்ருட்டி பலாப்பழம் தனிச்சுவையுடையது. அந்த பலா மரத்திலிருந்து மத்தளம் செய்யும் தொழிலும் இங்கே உண்டு. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனமான NLCயில் 3,900 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழகம் மட்டுமின்றி பிற மாநில மின் தேவையையும் பூர்த்தி செய்கிறது NLC. விளைநிலங்களை தென்பெண்ணை, கெடிலம் உள்ளிட்ட ஆறுகள் வளப்படுத்தும். இந்த தொகுதி தானே, நீலம், நிஷா, கஜா என அடுத்தடுத்த புயல்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டு மீண்டெழுந்தது. அணையா நெருப்பால் பசித்தவர்களின் பசி போக்கி வரும் வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபை உள்ள வடலூர் இந்த தொகுதியில்தான் இருக்கிறது. தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியை நிறுவிய SS ராமசாமி, எழுத்தாளர் ஜெயகாந்தன், திராவிட கழக தலைவர் கி வீரமணி உள்ளிட்ட பிரபலங்கள் இந்த தொகுதியை சேர்ந்தவர்கள்தான். திட்டக்குடி, விருதாச்சலம், நெய்வேலி, பண்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி என 6 தொகுதிகளை கொண்ட இந்த கடலூர் மக்களவை தொகுதியில் தலா 3 தொகுதிகளை அதிமுகவும் திமுகவும் வைத்துள்ளன. தமிழக தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் கடலூர் தொகுதியின் MLA. இந்த தேர்தலில் 13,42,320 பேர் வாக்களிக்க தயாராக உள்ளனர். கடலூரில் நடந்த முதல் தேர்தலில் தமிழக உழைப்பாளர் கட்சியை சேர்ந்த கோவிந்தசாமி கச்சராயார் வென்றார். அடுத்த தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்ட முத்துக்குமாரசாமி நாயுடு வெற்றி பெற்றார். 1962 முதல் 2 தேர்தல்களில் திமுக வாகை சூடியது. அதற்கு பிறகு 1971 முதல் 6 தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சியின் ஆதிக்கமே இந்த தொகுதியில் இருந்தது. அதில் PRS வெங்கடேசன் மட்டும் 2 முறை வென்றார். 1996 தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பிலும் அவர் 1 முறை வெற்றி பெற்றார். தற்போதைய அமைச்சர் MC சம்பத்தின் அண்ணன் MC தாமோதரன் 1998ஆம் ஆண்டு இந்த தொகுதியில் அதிமுகவுக்கு முதல் வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். 2009ஆம் ஆண்டு தேர்தலில் தற்போது தமிழக காங்கிரஸ் தலைவராக உள்ள KS அழகிரி வெற்றி பெற்றார். கடந்த தேர்தலில் KS அழகிரியே காங்கிரஸ் கட்சி களமிறக்கியது. அதிமுக சார்பில் அருள்மொழி தேவன் வேட்பாளரானார். திமுக சார்பில் நந்தகோபாலகிருஷ்ணன் போட்டியிட்டார். இந்த தேர்தலில் அதிமுகவின் அருள்மொழி தேவன் 4,81,429 வாக்குகள் பெற்றார். திமுகவின் நந்தகோபாலகிருஷ்ணன் 2,78,304 வாக்குகள் பெற்றார். கடலூர் மக்களவை தொகுதியில் தற்போது 40 கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தனது 3வது சுரங்கத்திற்காக இந்த 40 கிராமங்களை கையகப்படுத்தப் போவதாக அறிவித்துள்ளதற்கே இந்த எதிர்ப்பு. இந்த பிரச்சனை தேர்தலில் எதிரொலிக்குமா? பார்க்கலாம். 1950ஆம் ஆண்டு மின் உற்பத்திக்காக நிறுவப்பட்ட நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் தற்போது தனது மூலப்பொருளான நிலக்கரியை தோண்டி எடுப்பதற்காக நெய்வேலி முதல் விருத்தாச்சலம் வரையிலான 40 கிராமங்களை கையகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. அதற்காக கடந்த பல மாதங்களாக கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் நிலத்தை விட்டுக் கொடுக்க அவர்கள் தயாராக இல்லை. காலம் காலமாக தாங்கள் வாழ்ந்து வந்த கிராமங்களை விட்டு வெளியேற முடியாது என்கிறார்கள் அவர்கள். வீடு கட்டி 10 நாள் கூட எங்களால் படுக்க முடியல. இதை விட்டு நாங்கள் எங்கே போவோம்?
எங்களுக்கு அதனால் எங்களுக்கு விவசாயம் வேணும், எங்கள் மண் வேணும். இந்த மண் பொண்ணு விட்டு எங்கேயும் எங்களால் போக முடியாது. யார் வந்தாலும் என்எல்சி நிர்வாகம் வந்தால் கண்டிப்பாக நாங்கள் தற்கொலை பண்ணாலும் பண்ண முடிச்சு அவனுக்கு ஒரு பிடி மண்ணை கூட விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு எங்கள் விவசாயம் வேணும். என்னால் அழுகதான் முடியுது. ஆனால் இந்த அளவுக்கு எங்கள் மண்ணை விட்டு நாங்கள் எப்படி போவோம், எங்கே போய் நாங்கள் இருப்போம் சொல்லுங்கள். 10 நாள் நாங்கள் வீடு கட்டணும், நாங்கள் கஷ்டப்பட்டு வீடு கட்டணும். இந்த விவசாயம் பாருங்கள், எங்கள் வீடு தண்ணியும் சரி, எங்கள் ஊர் சுற்றி எங்களுக்கு விவசாயத்தை பாருங்கள். ஒருத்தவங்களாவது ஓட்டு கேட்க வராங்க, எங்களுடைய கஷ்டத்தை யாராவது சொல்கிறாங்களா? ஏற்கனவே முதல் மற்றும் 2ஆம் சுரங்கங்களுக்காக கையகப்படுத்தப்பட்ட கிராமங்களைச் சேர்ந்தவர்களுக்கு இதுவரை இழப்பீடு முறையாக வழங்கப்படாத நிலையில் யாரை நம்பி கிராமங்களில் இருந்து வெளியேற முடியும் என கேள்வி எழுப்புகிறார்கள் மக்கள். முதல் சுரங்கத்துக்கும் 2வது சுரங்கத்துக்குமே இன்னும் பட்டுவாடா முடியல, இன்னும் நல்லா முடியலைங்க. அவங்களுக்கு வீடு மனை கொடுத்துருக்காங்க, மனை கொடுத்து அவங்களுக்கு பட்டா கொடுக்கல, வீடு கட்டி கொடுக்கல, தண்ணீர் வசதி கொடுக்கல, மின்சார வசதி செஞ்சு கொடுக்கல. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எதை நம்புறதுன்றேன். உங்களுக்கு மனிதர்கள் தேவையா, உனக்கு உற்பத்தி தேவையா? அனைத்து கட்சி பிரதிநிதிகளிடமும் முறையிட்டு தீர்வு கிடைக்காத நிலையில் வேட்பாளர்கள் கூட தங்கள் தேர்தல் அறிக்கைகளில் இந்த பிரச்சனை குறித்து குறிப்பிடவில்லை. அதனால் மக்களவை தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தீர்மானித்துள்ளனர் இந்த 40 கிராம மக்கள். நாங்கள் ஒரு பிடி மண்ணையும் தர மாட்டோம், நாங்கள் ஓட்டையும் போட மாட்டோம். எங்களுக்கு வருவாய் பொண்ணு விளையும் பூமி கண்ணுடைய சேமி, இதை எடுத்து வர அவனுக்கு என்ன புரோசனம்? எவனும் இத்தனை கூட்டம் போட்டு யார் என்ன செஞ்சு கொடுத்தான்? எந்த பொருளும் போய் என்ன செஞ்சான்? ஒன்றும் கிடையாது. அவன் ஜெயிச்சு அவன் வாழ்வாதாரம் அவன் நாட்டோட செழிப்பெல்லாம் பார்க்குறான். இது ஏழை பரம வாக்கனின் ஒரு மண்ணை ஒரு பதிலும் கிடையாது. யார் இருந்தாலும் சரி, எங்களுக்கு வாழ்வாதாரம், எங்கள் நிலம், எங்கள் வீடு, எங்கள் மண், எங்கள் மக்கள். எங்களால் போக முடியாது. நாங்கள் எல்லா கட்சி தலைவரிடமும் எங்களுடைய மனு, எங்களுடைய குறைகள் எல்லாத்தையுமே நாங்கள் தெரிவிச்சிட்டோம். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு முடிவுமே எங்களுக்கு பதில் சொல்லவே இல்லை. அவங்க அதை ஒரு பொருட்படுத்தவே இல்லைன்னு சொல்லலாம். இதே நிலைமை அவங்களுக்கு அவங்க போராட்டம் நடத்தாமல் இருப்பாங்களா? அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன சொல்கிறோன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இந்த என்எல்சி நிர்வாகம் எங்களுடைய இந்த 40 கிராமத்துக்குள்ளே அடியே எடுத்து வைக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த அரசியல் கட்சியும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் ஹைட்ரோ கார்பனை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள், ஸ்டெர்லைட்டை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய 26 வருவாய் கிராமங்கள் உட்பட்ட இந்த கிராமங்களை பற்றி திட்டத்தை கைவிடுவோம் என்று எந்த அரசியல் கட்சியும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடவில்லை. ஆகையால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை ஒட்டுமொத்தமாக நாங்கள் புறக்கணிக்க திட்டமிட்டிருக்கின்றோம். இயற்கையிலேயே பேரிடரை அடிக்கடி எதிர்கொள்ளும் நில அமைப்பில் உள்ளது கடலூர். அப்படிப்பட்ட தொகுதியில் தீர்க்கப்படாமல் இன்னும் நீடிக்கும் பிரச்சனைகள் என்ன என அலசுகிறது இந்த தொகுப்பு. கடலூர் மக்களவை தொகுதி எதிர்கொள்ளும் பிரதான பிரச்சினை நிலம், நீர், காற்று மாசுபாடு. தொழில்மயமாக்கம், நிலத்தடி நீர் சுரண்டல் போன்றவை அதற்கு முக்கிய காரணங்கள். ஆண்டுதோறும் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்படக்கூடிய இடமாகவும் கடலூர் உள்ளது. அவற்றை எதிர்கொள்ள பெரிய அளவில் முன்னெச்சரிக்கை திட்டமிடல் இல்லை என்கின்றார்கள் சமூக ஆர்வலர்கள். எங்களோட வேண்டுகோள் என்னன்னா, இன்னைக்கு எதுவும் பாதிக்கப்படாத ஒரு பகுதி அரக்கோணம் பகுதியில் மத்திய அரசாங்கத்தோட பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட திட்டம் செயல்படுது. ஏன் அடிக்கடி பாதிக்கப்படுற கடலூர் மாவட்டத்தில் அந்த பேரிடர் மேலாண்மை திட்டத்தை அந்த பகுதியில் நம்ம அமைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வேண்டுகோள் எங்களுக்கு இருக்குது. அதுபோல் இன்றைக்கி குறிப்பாக கடலூரில் பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகள், நச்சு காற்றை வெளியிடக்கூடிய தொழிற்சாலைகள், நிலத்தடி நீரை அசுத்தப்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகளை அகற்ற வேண்டும் என்று எங்களோட கோரிக்கை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் இது வரைக்கும் யாரும் செவிசாய்க்கலை. ஆங்கிலேயர் காலத்தில் சிறப்பாக செயல்பட்ட கடலூர் துறைமுகம் தற்பொழுது கவனிப்பாரின்றி சீரழிந்து வருவதாக மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆறு தூர்ந்து ரொம்ப மோசமாக அந்த கோரிக்கை நாங்கள் வச்சோம். ஆனால் இப்போ கல்லை கொட்டுறாங்க, கல்லை கொட்டி ஒன்று ஆழப்படுத்தலை. ஆனால் ஆழப்படுத்தினாக்கா இப்போ ஆழப்படுத்தினா தான் அந்த மீனவர்கள் போக்குவரத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ உயிர் சேதம் ஆகாது, போட்டு சேதம் ஆகாது. ஏற்றுமதி இறக்குமதி ஆன இந்த பழமை வாய்ந்த போர்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாகவே இங்கே அந்த மாதிரி ஒரு வர்த்தக துறைமுகமே அழிஞ்சு போன நிலையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துறைமுகம் போக்குவரத்துக்கு இடையூறாக நிறைய போட்டுங்க அடிபட்டுக்கிட்டு கொண்டுக்கிட்டு இருக்குது. இந்த துறைமுகத்தை ஆழப்படுத்தணும். வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த துறைமுகத்தை மென்மேலும் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிற மாதிரி ஒரு ஆவணம் செய்யணும். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நூற்றுக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பு வழங்கிய சூரியகாந்தி எண்ணெய் தயாரிப்பு நிறுவனமான டான்காப் மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்பதும் இந்த தொகுதி மக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது.
இங்கே கொண்டு வந்து போட்ட உடனே பணம் கொடுப்பாங்க, மறுநாள் காலையில் எண்ணெய் ஆகிடும். பாக்கெட்டு போட்டு இந்தியாவிலேயே முதல் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்த நிறுவனம் டான்காப் நிறுவனம் இன்னைக்கு 17 வருஷமாக மூடி கிடக்குது. அப்போ இதை திறக்கணும் என்ற வாக்குறுதியை இந்த தேர்தல் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் வழங்கப்பட வேண்டும், அரசியல் கட்சி வழங்கப்பட வேண்டும் என்று மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கடலூர் மாவட்டத்தின் பிரதான தொழிலான முந்திரி பலாப்பழங்கள் உற்பத்தியை மேம்படுத்த இன்னும் பல நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்கின்றார்கள் அதன் உற்பத்தியாளர்கள். டாலர் ஃபிக்சேஷன் வந்து இது பண்ணலாம். இப்போ இந்த ஜிஎஸ்டி இன்புட் வந்து சீக்கிரமாக இல்லைன்னா பர்ச்சேஸ்க்கு இல்லைன்ற மாரி ஆக்கலாம். நம்ம என்ன ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அது எக்ஸ்போர்ட் பண்ணுறதால ஜிஎஸ்டி இல்லைன்னு சொல்லி ஆக்கலாம். சப்போஸ் ஆனால் கூட வீக்லி ஒன்ஸ் ரிவைஸ்டாக ஆகிற மாரியோ கொடுக்கலாம். ஈஸியாக ஆக்சசபிள். அதை வந்து அவங்க போகிற எம்பி தான் அதை செய்யணும். பட் எங்களோட இண்டிவிஜுவலாகவும் நாங்கள் அதெல்லாம் அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சுருக்கோம். பலாவுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் தான் முதல்ல சொல்லுவோம். அப்போ அந்த பலாப்பழத்தை ஒரு மதிப்பு கூடுதலாக்கி ஜூஸ் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தணும். அதுக்கு ஒரு பெரிய தொழிற்சாலைகள் வரணும். அதுபோல் முந்திரியும் இங்கே முந்திரிக்கு முன்பாக அந்த முந்திரி பழம் இருக்கும். அந்த பழத்தை ஜூஸ் செஞ்சு அதை வந்து ஒரு பதப்படுத்தி அது மதிப்பு கூடுதலாக்கி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இங்கே இருக்குது. அதுக்கு ஒரு முந்திரி மண்டலம்னு நம்ம அறிவித்து மத்திய அரசு செய்தால் மிகப்பெரிய தொழில் வளம் பெறுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சுனாமி குடியிருப்பு கட்டப்பட்டு பல ஆண்டுகளாகியும் அது பயனாளிகளுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. இந்த பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிதிலம் அடைஞ்சு போய் இனி பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்குது. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக இந்த போராட்டத்தை இந்த பகுதி மீனவர்கள் சந்திச்சுட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கு யார் நிரந்தர தீர்வு காணுவாங்க, இந்த குடியிருப்பு பகுதி எப்போ தங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடும் மீனவ மக்கள் காத்துட்டு இருக்காங்க. 15 ஆண்டு கால கோரிக்கை இந்த முறையாவது நிறைவேறுமா அப்படிங்கிறது தான் இவங்களோட அடிப்படையான எதிர்பார்ப்பு. யார் நிறைவேற்றி தரப்போகிறார்கள் அப்படிங்கிறதும் மிக முக்கியமான கேள்விதான். மக்களவை தேர்தலில் கடலூர் தொகுதி வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிக்க போகின்றனர், யாரை பிரதமராக தேர்ந்தெடுக்க விரும்புகின்றனர் என்ற கேள்விகளுக்கு அவர்களே பதிலளிக்கிறார்கள். வாருங்கள் பார்க்கலாம். இந்திரா காந்தி மூலிமா ஜென்ரல் கவர்மெண்ட்டில் கோரிமேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நல்ல வைத்தியம், மருந்து, ஸ்கேன் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே எதுவுமே எந்த கஷ்டமும் இல்லாமல் எல்லாமே பார்த்து எல்லாமே நல்லா இருக்காங்க. இன்றைக்கி எவ்வளோ தமிழ்நாட்டில் ஆஸ்பத்திரிக்கு போனால் இந்த பண்ருட்டி ஆஸ்பத்திரிக்கு போங்க, ஒரு ஊசி போடுறதுக்கு ஒரு மாத்திரை கொடுத்துக்கு மரியாதையே கிடையாது, அப்படியே தள்ளி விடுவாங்க. அதே மாதிரி கடலூருக்கு போனாலும் அப்படி தான். இதே கோரிமேட்டுக்கு போங்க, அங்கே எல்லாமே ஃப்ரீ, எல்லாமே நல்லா பார்த்து நல்லா இன்றைக்கி 5 பசங்களை பெற்று உயிரோடு இருக்கிறோன்னா அதுக்கு காரணமே காங்கிரஸ் தான். தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு திமுகவுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, அதிமுக வாய்ப்பு இல்லை. எங்கள் இதில் இந்த தொகுதியில் ஆமாம், தொகுதியில் பார்த்தீங்கன்னா எங்கள் தொகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சூரியனுக்கு தான் போடுற மாதிரி வரும். அவங்க சொன்ன மாதிரி ஜெயலலிதா நம்ம இருக்கக்குள்ள சொன்ன திட்டம் நல்ல திட்டங்கள் புல் நல்லா கரெக்டாக நடந்துச்சு. இவர் வந்த பிறகு அவர் சொன்ன திட்டங்களுக்கு ஒன்று கூட வரலையா, ஒன்றும் செய்யவே இல்லையா. சொன்னதே அவர் அந்த அம்மா சொன்னதை செஞ்சாலும் நாங்கள் நம்பலாம். அவங்க சொன்ன திட்டத்தை பாதி கூட செய்யவே இல்லை. அவர் எப்படி இதை நம்ப முடியும்? நம்ம அதை தான் நான் கேட்குறேன். வேறு ஒன்றும் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அவரை பற்றி. மத்தியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி தான் வரணும், நாங்களும் எதிர்பார்க்குறோம். அதுதான் வரும் கண்டிப்பாக. என்ன காரணத்துக்காக காங்கிரஸ்? ஏன்னா பிஜேபியும் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் தர அப்படி நிறைய திட்டங்கள் சொல்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் அறிவிப்புகளும் வருது. நீங்கள் எப்படி அதை கம்பேர் பண்ணிக்கிறீங்க? இப்போ அவர் மோடி பெருசாக சொல்லலாம். பட்டு விவசாயிகள்லாம் போய்ட்டு டெல்லியில் போய் பார்த்து எவ்வளோ போராடலாம் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அவர் ஒன்றுமே அப்போ செவி சாய்க்கலை. பட் இப்போ மட்டும் புதுசாக என்ன பண்ண போகிறாரு? பண பிரச்சனை திட்டம் மக்களை கடகாரமாக ஆகி விட்டு போயிட்டாங்க. நான் 10 ரூபாய்க்கு 10 ரூபா நாங்கள் கூலி வேலை செய்கிறோம். அந்த கூலி வேலையை நாங்கள் எங்கள் பணத்தை நாங்கள் வச்சுருக்க முடியல. அதான் மெயின். நாங்கள் கூலி வேலை செய்கிறோம், எங்கள் பணத்துக்கு நாங்கள் அங்கே போய் நின்று கிடந்தோம் பார்த்தீங்களா, அதான் காரணம். வேறு எந்த காரணமும் எங்களுக்கு கிடையாது. இப்போ இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மாற்றுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறோம். 20 சீட்டாச்சு அவங்க 3வது இடத்துல வருவாங்க. அது ஒரு மாற்றாக வரும் அதிமுகவுக்கு திமுகவுக்கு. 5 வருஷம் ஆண்டதில் நீங்கள் உங்களுக்கு சொல்கிற மாதிரி மக்களுக்கு சேவை செய்ததோ, மக்களுக்கான திட்டங்களோ எங்களுக்கு பலனடைகிற மாதிரி ஏதாவது செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி ஒன்று. நான் வந்தால் அதை செய்வேன், வந்தால் இதை செய்வேன் அப்படின்னு இப்போ சொல்கிறீங்க. நீங்கள் இருந்தீங்கல்ல 5 வருஷம், எங்களுக்கு என்ன செஞ்சீங்க? செஞ்சது சொல்லுங்கள். நாங்கள் இது 2000 ரூபா நோட்டுக்காக பணம் எழுப்பு நடவடிக்கையில் போய் நின்று செத்தமே, அதுக்கெல்லாம் யாரும் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது? நாடாளுமன்றத்தில் கடலூர் தொகுதிக்காக எம்பியான அருண்மொழிதேவன் எந்த அளவுக்கு குரல் கொடுத்தார் என்பதை அறிந்து கொள்ள ஆவலா? இதோ அவரின் ரிப்போர்ட் கார்டு.
மக்களவை நடந்த 331 நாட்களில் 281 நாட்கள், அதாவது 85 விழுக்காடு நாட்கள் அருண்மொழி தேவன் அவைக்கு சென்றுள்ளார். NLC முன்னாள் பணியாளருக்கான ஓய்வூதியம், கடலூரில் கடல் சீற்றத்தால் ஏற்பட்ட பாதிப்பு, நெய்வேலிக்கு நிலம் அளித்தவர்களுக்கான இழப்பீடு உள்ளிட்டவை தொடர்பாக 40 விவாதங்களில் அவர் பங்கேற்றுள்ளார். 7 சிறப்பு கவன ஈர்ப்புகளிலும் கலந்து கொண்டுள்ளார். 549 கேள்விகளும் எழுப்பியுள்ளார். கடலூர் தொகுதிக்காக 17 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் மற்ற நிதியையும் சேர்த்து 17 கோடியே 97 லட்சம் ரூபாயை செலவிட்டுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் 360 பணிகள் பரிந்துரைக்கப்பட்டதில் 276 பணிகள் நிறைவடைந்துள்ளன. கடலூர் தொகுதியில் கடந்த முறை வெற்றி பெற்ற அதிமுக இந்த முறை தனது கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கியுள்ளது. இதனால் திமுக பாமக இடையே நேரடி போட்டி நிலவும் தொகுதி இது. மோதிக்கொள்ளும் வேட்பாளர்கள் பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இதோ. திமுக சார்பில் TRVS ஸ்ரீ ரமேஷ் களமிறக்கப்பட்டுள்ளார். இவர் BBM படித்துள்ளார். முந்திரி ஏற்றுமதி தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். பன்ருட்டியைச் சேர்ந்தவர். கடலூர் மாவட்ட திமுக வர்த்தக அணி அமைப்பாளராக இருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் மருத்துவரான கோவிந்தசாமி MD படித்தவர். விருத்தாச்சலத்தில் மருத்துவமனை நடத்தி வருகிறார். பாமகவின் மாநில சொத்து பாதுகாப்பு குழு தலைவர். விருத்தாச்சலம் அருகே உள்ள விளக்கம்பாடியைச் சேர்ந்தவர். 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விருத்தாச்சலம் தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2006ஆம் ஆண்டு அதே தொகுதியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை எதிர்த்து போட்டியிட்டு தோற்றார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் கார்த்திக் என்பவர் போட்டியிட மனு தாக்கல் செய்த நிலையில் முன்மொழிந்தவர்களின் 2 பேரின் முகவரி குளறுபடியால் அவரது மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதனால் அக்கட்சியின் மாற்று வேட்பாளரான காசி தங்கவேல் வேட்பாளராகியுள்ளார். குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள மதன கோபாலபுரத்தைச் சேர்ந்தவர். 12ஆம் வகுப்பு படித்து முடித்துள்ள இவர் விவசாயம் செய்து வருகிறார். நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் சித்ரா BCom படித்துள்ளார். கடலூர் அருகே உள்ள பாதிரிக்குப்பத்தைச் சேர்ந்தவர். ராயல் முந்திரி ஏற்றுமதி நிறுவனத்தின் உரிமையாளர். கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் நாம் தமிழர் கட்சியில் உள்ளார். மக்கள் நீதி மையத்தின் சார்பில் போட்டியிடும் அண்ணாமலை BE MBA படித்துள்ளார். இவர் சென்னையைச் சேர்ந்த தொழிலதிபர். கடலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக, பாமக மற்றும் அமமுக வேட்பாளர்கள் மக்களுக்கு என்ன செய்ய போகின்றனர்? வெற்றி பெற்றால் அவர்கள் நிறைவேற்ற உள்ள திட்டங்கள் என்னென்ன? அவர்களே சொல்கிறார்கள் இந்த தொகுப்பில். முதல் கோரிக்கை என்னென்னா, எங்கள் கடலூர் மாவட்டத்தை சார்ந்த பள்ளி மாணவர்கள் மெடிக்கல் காலேஜுக்காக வெளியூரில் போய் தங்கி படிக்க வேண்டிய கஷ்டத்தில் இருக்கிறாங்க. என்னுடைய முதல் கோரிக்கையே அண்ணன் தளபதியாரால் அடிக்கல் நாட்டப்பட்ட மெடிக்கல் காலேஜ் கிடப்பில் போடப்பட்டது. அதை தளபதியாரிடம் சென்று அதை பேசிக்கொண்டு விரைவில் அதை கட்டுமான வேலையை தொடங்க செய்வேன். நெய்வேலி பொறுத்த வரைக்கும் நிலம் கையகப்படுத்துகிறாங்க. நிலம் கையகப்படுத்திட்டு அந்த நிலம் கையகப்படுத்துகிறவங்க வாரிசுங்களுக்கு இங்கே ஜாப் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் ஏதாவது நார்த் இந்தியன்ஸை கொண்டு வந்து இருக்கிறாங்க. அதுக்காக நான் MP ஆனால் உடனடியாக அந்த டிபார்ட்மெண்ட்டு மினிஸ்டர்ஸ் அஃபீஷியல் அண்ட் IAS ஆஃபீஸர்ஸை நான் கலந்து உரையாடல் பண்ணி அவங்கள வேலை அமர்த்து அது நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். கடலூர் சட்டப்பேரவை தொகுதி உட்பட்ட பகுதியில் ஒரு ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்னையிலிருந்து கடலூருக்கு ஒரு தொடர்வண்டித்துறை பாதை அமைத்து தொடர்வண்டித்துறை எடுத்துக்கு முயற்சி பண்ணுவோம். கடலூர் சுற்றியுள்ள பகுதிகளில் 2600 ஏக்கர் NOCLலேருந்து இடம் சும்மா இருக்குது. அந்த இடத்தை கையகப்படுத்தி ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் அந்த தொழிற்சாலையை ஏற்படுத்தி பல இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. படித்த இளைஞர்கள் BE முடிச்சுட்டு ME முடிச்சுட்டு BSc நிறையா முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. அந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவதற்கு ஏற்பாடு செய்யும். இந்த தொகுதிக்கு இங்கே பெருமாறியான விவசாயம் என்னன்னா முந்திரியை ஏற்றுமதி செய்வதற்கு கிடங்கு அமைச்சு ஏற்றுமதி செய்வதற்கான இது நாங்கள் செய்யணும். இப்போ இந்த NLC தொழிலாளர்களுக்கு இந்த நிலம் வாங்குற பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய இங்கே அடிப்படை தேவைகள் இருக்குது. இதை நீங்கள் எந்த அளவுக்கு வாங்கி தருவீங்கன்னு நம்புறீங்க? NLC நிறுவனத்தில் இப்போ 40 கிராமத்தை காலி பண்ணிவிட்டு நிலம் எடுக்கிறதுக்காக இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பிடி மண் கூட எடுக்கிறது நாங்கள் விட மாட்டோம். எங்கள் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காத இது வரைக்கும் எந்த வேலை வாய்ப்பும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது நாங்கள் அந்த நிலம் எடுக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டோம். மக்கள் தரப்புல என்ன கோரிக்கை உங்கள்கிட்ட கேட்குறாங்க? நீங்கள் வாக்கு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க உங்ககிட்ட? மக்கள் தரப்பு அடிப்படை வசதியை சரியாக செய்து கொடுக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. கடலூர் தொகுதியின் கள நிலவரம் பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டோம். மற்றொரு தொகுதி பற்றிய நிலவரத்தோடு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இணைந்திருங்கள். இது News 18 தமிழ்நாடு.